வணக்கம் நண்பர்களே. வேலை நிமித்தமாக ஆங்கிலம் குறித்த இந்த பதிவு நிறைய மாதங்களுக்கு என்னால் பதிவிட முடியவில்லை. இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பகுதி phrases and clauses. ஓகே, phrase அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ phraseங்கிறது இட்ஸ் a group of words which will give you some meaning, but it won't give you full meaning. Okay, for example, sun rises in the east. You just see in the east கிழக்கில் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுக்குது. ஆனால் அது ஒரு full meaning கொடுக்காது. It will give you some sense, but it won't give you some meaning. Such group of words will be called phrases. அதுக்கு பேர் தான் phrase அப்படின்னு சொல்லுவோம். Okay, just you can take another example. Okay, I could not meet your father on his visit. When he visited அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு கிளாஸ்னு பேரு. அதாவது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், ஒரு சென்டென்ஸ்லயே அது ஒரு தனியா ஒரு ஃபுல் மீனிங் கொடுக்குற மாதிரி வந்தா அதுக்கு பேரு கிளாஸ். இது மீனிங் கொடுக்கும், ஆனால் ஃபுல் மீனிங் சென்ஸ் இருக்கும், ஆனால் ஃபுல் சென்ஸ் இருக்காது. அந்த மாதிரி வந்தால் அதுக்கு பேர் ஃப்ரேஸ். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஐ குட் நாட் மீட் யுவர் ஃபாதர் ஆன் ஹிஸ் விசிட். ஆன் ஹிஸ் விசிட்ங்கிறத இங்கே ஃப்ரேஸாக சொல்லுவோம். இதே எப்படி சொல்கிறேன்னு பாருங்க. ஐ குட் நாட் மீட் யுவர் ஃபாதர் when he visited. When he visited, since I was not available. When he visited, இது வந்து clauseன்னு சொல்லுவோம். இப்போ on his visit நான் நிறுத்திட்டேன்னா அதுக்கு பேர் என்னது? அது phrases-ன்னு சொல்லுவோம். I'll repeat. If a group of words are written in such a way that it will give you some sense, but it won't give you full sense, such a set of group of words will be called phrases. In the east, sun rises in the east. I could not meet your father on his visit. இதெல்லாம் phrase-க்கு example. இப்போ வந்து I could not meet your father when he visited, since I was not available when he visited சொல்றோம் இல்லையா, அது வந்து clause. Therefore, whenever a group of words are written in such a way that it gives you some sense, but it won't give you full sense. Okay, it is called a phrase, and it gives you a sense with இது வந்து heங்கிறது subject, இங்கே predicate, he visited, subject predicate எல்லாம் வந்ததுன்னா அதுக்கு பேரு clause அப்படின்னு பேரு. Okay, therefore phrase-னா என்ன, clause-னா என்னன்னு நம்ம இப்போ பார்த்துட்டோம். phrase-னா என்ன, clause அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ வந்து வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, வேர்ட்ஸை வந்து நம்ம 8 விதமாக பிரிக்க முடியும். அதுக்கு பேர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பேர். We call them as parts of speech. அது என்னென்ன எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, என்ன வருது? ஒன்று வந்து நவுன். ஓகே, ரெண்டாவது வந்து will have adjective. ஓகே, மூணாவது வந்து pronoun. Then நாலாவது வந்து verb. Okay, then we have adverb. Okay, then we have preposition. Okay, then we have conjunction. Okay, then we have interjection. இப்போ ஒன்றுன்னா பார்ப்போம். இப்போ நவுன்னு சொன்னால் என்ன சொல்கிறது? தமிழில் வந்து பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். மை ஃபாதர் இஸ் நாட் இன் ஸ்டேஷன் டுடே. இப்போ இதுதான் நவுன், மை ஃபாதர். ஓகே, அல்லது ஒரு பெயர் சொல்லி சொல்லலாம். ஓகே, மை father's name is Raman. இப்போ இது noun.
ஓகே, ஒரு பெயரை குறித்து வந்ததுன்னா, ஓகே, ஒரு பெயரா இருக்கலாம் அல்லது ஐ ஹீ அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஒருத்தரை பற்றி ஒரு பெயரை பற்றி சொல்லி வருது. ஓகே, இட் வில் ரெப்ரசன்ட் அபவுட் அ பர்சன். ஓகே, ஒருத்தரை பற்றி சொல்றது, ஒருத்தரை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்க அவங்களுடைய பெயர் அங்கே வரும். என்னுடைய அப்பா, அவர் பெயர், அந்த மாதிரி ஒரு பெயரோ அல்லது ஒரு பொருளோ அதை பற்றி நம்ம சொல்லணும்னா அதுதான் வந்து நவுன், பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து ஒருத்தரை பற்றி நம்ம சொல்கிறோம், தமிழில் கூட சொல்லுவோம், அவர் வந்து ரொம்ப தைரியமான மனுஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹீ இஸ் அ பிரேவ் பர்சன். அப்போ அவரை பற்றி ஒரு அடைமொழி கொடுக்குறோம், அவர் எப்படிப்பட்ட மனுஷன் சொல்லி நம்ம சொல்கிறோம். இது வந்து அட்ஜெக்டிவ். அந்த நவுனை வந்து கொஞ்சம் அடைமொழி கொடுத்து நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அட்ஜெக்டிவ். ஓகே, ஹீ இஸ் அ கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோ. அப்போ இது என்னது, அவர் வந்து ரொம்ப என்னது, இன்னொருத்தருக்கு மதிப்பு கொடுத்து நடந்தக்கூடிய மனுஷன் இல்லையா. கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், ரொம்ப அன்புள்ளன்னு சொல்லுவோம் இல்லையா, அன்புள்ள மனிதன். மனிதன்னு சொல்றதோட நிறுத்தாம அவர் எப்படிப்பட்ட மனிதன் சொல்லி நம்ம ஒரு அடைமொழி கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ். ஓகே, இப்போ நவுன்னா ஒரு பர்சனை பற்றி சொல்கிறோம், யார் என்ன, அதை அவர் பெயரை சொல்லுவோம், என்ன ஒரு பொருளை சொல்லுவோம், அதுக்கு பேர் பெயர் சொல் அல்லது நவுன்னு சொல்லுவோம். அந்த நவுனை கொஞ்சம் அடைமொழி கொடுத்து, ஓகே, the dog is a beautiful dog. அழகான நாயின்னு சொல்கிறோம். அப்போ பியூட்டிஃபுல்ங்கிறது அந்த அட்ஜெக்டிவ். அந்த நவுனை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபர்தராக என்ன சந்தோஷமாக இருக்கிறாங்க, என்னது அழகான நாய்க்குட்டி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு பேர். ஓகே, இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதுறேங்க அவனிங்க. ஓகே, மை டீச்சர் was not well yesterday. Was not well yesterday. So he did not come to school. Did not come to school. இப்போ வந்து என்னுடைய ஆசிரியர், இப்போ இது வந்து நவுனா சொல்லுவோம். இப்போ திருப்பி மை டீச்சர்னு சொல்ல மாட்டோம், அவர் வந்து அவர்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோங்க, ஹீ. இப்போ இதை லேடியாக இருந்தால் ஷீன்னு சொல்லுவோம், ஷீ டிட் நாட் கம். இப்போ ஹீ, ஷீ, இட்டுன்னு சொல்லிட்டு அந்த நவுனையே வேற ஒரு விதமாக சொல்கிறோம் இல்லையா, அவன், அவள், அவர், அது, அதுக்கு பேர் தான் ப்ரோ நவுன் அப்படின்னு பேர். ஏற்கனவே ஒரு நவுன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதை திருப்பி நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி சொல்லுவோம், ஹீ, ஷீ, இட் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம், அதுக்கு பேர் ப்ரோ நவுன் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் ப்ரோ நவுன். இதெல்லாம் ப்ரோ நவுன்ஸ். ஓகே, ஹீ அல்லது டீச்சரே லேடியாக இருந்தால் ஷீ டிட் நாட் கம் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் ப்ரோ நவுன். அதுக்கப்புறம் என்னது, ஏதோ ஒரு பர்சனை பற்றி இப்போ பேசணும், ஒரு மனுஷனை பற்றி பேசுகிறோம், ஒரு பொருளை பற்றி பேசுகிறோம். அப்போ அது என்ன பண்ணிக்குன்னு சொல்லி என்ன பண்ணி அதனுடைய ஆக்ஷனை பற்றி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வெர்ப். ஓகே, ஐ ரோட் அ லெட்டர். ஐ ரோட் அ லெட்டர். ஐங்கிறது இப்போ இங்கே நவுன் ஆகிடுது. வந்து என்னது, ரோட், எழுதினேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எழுதினேன் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறோம். ஓகே, அப்போ அது வந்து இது வந்து verb. ஓகே, wrote a letter. சரி, அந்த வெர்பவே திருப்பி ஒரு அடைமொழி கொடுத்து சொல்கிறோம்னு வச்சுக்கோ, அதுக்கு பேர் என்னது, ஐ ரோட் பியூட்டிஃபுல்லி. என்னுடைய எழுத்தையே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்தரா. ஐ ரோட் பியூட்டிஃபுல்லி. ஹீ ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஓடினான்னு சொல்கிறத நிறுத்தலை, ஃபர்தராக வேகமாக ஓடினான்னு சொல்கிறோம். அந்த வெர்பையே திருப்பி ஒரு அடைமொழி கொடுத்து சொன்னோம்னா அதுக்கு பேர் அட்வர்ப். ஓகே, அதுக்கு பேர் அட்வர்ப். ஓகே, அப்புறம் ப்ரப்போசிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இட் கனெக்ட்ஸ். ஓகே, ஒரு நவுனையோ அல்லது ப்ரோனவுனையோ வேற எதோட கனெக்ட் பண்ணி சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வந்து ப்ரப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ப்ரப்போசிஷன்ங்கிறது என்னது, ஒரு இட் இஸ் a word which connects a noun or pronoun, okay, with related to something else. வேற எதோடயே ரிலேட் பண்ணி அதை சொல்லக்கூடியது வந்து ப்ரப்போசிஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், there is a rain
in the morning. There is rain. Okay, rain. Sorry. There is rain in the morning. இப்போ inங்கிறது இங்க preposition. Okay. Okay. Next. The boy was sitting under the table. டேபிளுக்கு அடியிலன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ இதோட இது கனெக்ட் ஆகிருக்குங்க, கனெக்ட் ஆகுது. அண்டர்லன்னா அது அர்த்தமே இருக்காது. பாய் வாஸ் சிட்டிங் த டேபிள்னு சொன்னால் சரியாக வராது இல்லையா? அண்டர் த டேபிள். அப்போ என்னது இந்த மார்னிங், காலையில் சொல்கிறோம் இல்லையா? அந்த இல் சொல்கிறோம் இல்லையா தமிழில், அதுதான் அந்த இன் அண்டர் அதெல்லாம் தான் வந்து ஓகே. The flavor added further taste to the dish. To the dish, to சொல்றோம் இல்லையா? இது preposition. Okay, to the dish. Okay, அந்த flavor, அது ஏதோ ஒரு flavor add பண்றாங்க, அது வந்து அதுக்கு இன்னும் further taste கொடுக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த to அதெல்லாம் வந்து என்னது preposition அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஒரு நவுனையும் ப்ரோனவுனையும் வேற ஏதோடைய கனெக்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு பேரு preposition அப்படின்னு பேரு. ஓகே, conjunction அப்படின்னாக்க which connects two statements or connect to elements in a sentence. Okay, just see, ரெண்டு நவுனை கனெக்ட் பண்ணலாம். ஓகே, Ram and Sita went to the market together. ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்க. இப்போ இது கன்ஜங்ஷன். நாம சீட்டாயும் கனெக்ட் பண்ணி அண்ட்னு சொல்றோம். ஓகே, I was not okay. Well, I was not well, and so I slept. இப்போ இது கன்ஜங்ஷன். இது என்னது? ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுது, ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணி வருது. ஓகே, I started early, but I missed the train. இப்போ வந்து பட் அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது, ஆனாலும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது. ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணி வருது. ரெண்டு சென்டென்ஸ் வருது, ரெண்டு நவுன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி வருது பேரு கன்ஜங்ஷன் அப்படின்னு பேரு. கனெக்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அண்ட், பட், ஆர் இந்த மாதிரிலாம் வர்றதுதான் கன்ஜங்ஷன். ஓகே ஓகே அதுக்கப்புறம் என்னது? இன்டர்ஜெக்ஷன். ஏதோ ஒரு இதில் வந்து கொஞ்சம் சந்தோஷத்தில் ஒரு ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி வந்தால் அது பேர் இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு பேர். அலாஸ், there was heavy rain yesterday in Mumbai. ஓகே, என்னது வருத்தத்தில் சொல்றது, அதனால எல்லாம் ரொம்ப ஃப்ளட் ஆயிடுச்சு மும்பையில், அதனால அலாஸ் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போடுறேன். சில பேர் ஒரே அப்படின்னு கத்துவாங்க, ஒரே ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி டு ரிசீவ் யூ டுடே அப்படின்லாம் சொல்றது, அதெல்லாம் வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். Okay, it is called interjection. Okay, let me repeat fully. When we talk about simply ஏதோ ஒரு பெயரை பற்றி பேசுகிறோம். Okay, we talk about Babur was ruling at so and so year எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் நவுன்னு சொல்றது. ஓகே, அந்த நவுனுக்கு ஒரு அடைமொழி கொடுத்து வந்தா அதுக்கு பேரு என்னது? அட்ஜெக்டிவ். ஓகே, பாபர் வாஸ் வெரி குட் கிங். குட்னு சொல்றோம் இல்லையா? அது அட்ஜெக்டிவ். அந்த கிங்ங்கிறது நவுன். அந்த நவுனை ஒரு அடைமொழி கொடுத்து வந்ததுன்னா அதுக்கு பேரு அட்ஜெக்டிவ். அந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம் இல்லையா? அவன், அவள், அவர், அது அப்படின்லாம். இப்ப அக்பர் வாஸ் என்னது? வெரி குட் கிங். ஹீ அப்படின்னு சொல்லி அவரை பத்தி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அது வந்து ப்ரோனவுன் அப்படின்னு சொல்றோம். இப்போ அக்பர் என்ன பண்ணினான்னு சொல்லி நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோ. அக்பர் வாஸ் டூயிங் so and so things to the people on so and so year அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம். இப்போ டிட்னு சொல்லி அக்பர் டிட் சம்திங் சொல்றோம்னா என்ன பண்ணினான்னு சொல்லி அது வந்து வெர்ப். ஓகே, வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த வெர்பை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணோம், ஒரு அடைமொழி கொடுத்து சொன்னோம்னா அதுக்கு பேரு அட்வர்ப். ஓகே, he ran very fast.
அக்பர் ரூல்ட் நைஸ்லி. அவருடைய ரூலிங்கை பற்றி மென்ஷன் பண்ணுறவங்க அந்த வெர்பை அடைமொழி கொடுத்து வந்தா அது பேர் அட்வர்ப். அப்புறம் என்னது, ஏதோ ஒரு நவுனை வந்து வேற ஒரு இதோட கனெக்ட் பண்ணி சொல்லக்கூடிய வார்த்தைகள் அட், டு, அண்டர் இதெல்லாம் வந்தால் அது ப்ரப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹி வாஸ் சிட்டிங் அனதர் டேபிள் நான் ஏற்கனவே கொடுத்தேன். ஓகே, தெர் இஸ் ரெயின் அட் so and so டைம். ஓகே, அட், டு அதெல்லாம் வந்து ப்ரப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். Then connecting two nouns or connecting two sentences we use and or அதெல்லாம் வந்து அது பேர் கன்ஜங்ஷன் அப்படின்னு பேர். அப்புறம் ஒரு ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணி வரக்கூடியது வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாரு, there are certain sentences you see, the train arrived soon after. இந்த இடத்துல வந்து அது அட்வர்ப்னா நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதோட அரைவலை பற்றி அதை பேசுது இந்த ஆஃப்டர்ங்கிற வேர்டு. ஓகே, தென் அதுவே பாரு, those two arrived after us, எங்களுக்கு அப்புறம் அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்றது அந்த இடத்துல வந்து ப்ரப்போசிஷன். ஓகே, the train arrived soon after. இப்போ இது அடைமொழி மாதிரி, வெர்ப அடைமொழி மாதிரி வருது. அதனால இந்த இடத்துல இது வந்து அட்வர்ப். ஓகே, இந்த இடத்துல இது அட்வர்பா வருது. ஓகே, அடுத்து they both reached after us, நாங்க வந்ததுக்கு அப்புறம் வந்தாங்க. இந்த இடத்துல வந்து என்னது, this is a preposition. அதே வார்த்தை ஒரு இடத்துல adverb இருக்கு, இன்னொரு இடத்துல preposition இருக்கு. அதோட மீனிங்கை பொறுத்து அது வேறுபடும். ஓகே, the train started after we had reached. நாங்க வந்ததுக்கு அப்புறம் ட்ரெயின் கிளம்பிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா. இப்போ அது என்னது, இந்த இடத்துல this is a conjunction. இதை கனெக்ட் பண்ணி வருது. For the same word after is used as an adverb here. Here it is used as a preposition here, and it is used as a conjunction here. It depends upon how it is being used. அது எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்லுவோம். Anyway, I'll meet you in a different video soon. Thank you very much.